லைஃப்ங்கிறது இவ்வளவுதான். நேற்று நைட்டு தூங்குனீங்களா? தூங்கணும். எதுல தூங்கணுங்கிறதுல வித்தியாசம் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் தூக்கம் தான். பெரிய வீட்டில் நல்ல ஏசி மாட்டிட்டு பெரிய பெட்ல படுத்துட்டு தூக்கம் வராம உருண்டுட்டு இருக்கிறான்ல, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கிழிஞ்ச பாயானாலும் படுத்தவன நல்லா தூங்குறான் தெரியுமா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். புள்ள ஆகாரத்தை வச்சுட்டு எனக்கு சாப்பிட மனசு இல்லைன்னு சொல்றாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கஞ்சியே இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி குடிச்சு திருப்தியா இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒரு சகோதரர் அவருக்கு கார்ல என்ன அழைச்சிட்டு போறார். அவருக்கு வேதனை எல்லாம் கொட்டிட்டு இருக்கிறார். அப்படி பஸ் ஸ்டாண்டு பக்கம் போகும்போது இப்படி அங்க பஸ் ஸ்டாண்டில் படுத்திருப்பாங்கல்ல, இப்படி பார்த்துட்டு என்ன பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா, இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கணும். ஏன்னா அவர் தூங்கி பல இரவுகள் ஆச்சு. இவ்வளோ வலி. நம்ம எதையோ நினைச்சிட்டு இருக்கோங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் இதை பிளெஸிங்கா பார்க்கிறவங்க அவரை கொண்டாட ஆரம்பிப்பாங்க.